ஹாய் காய்ஸ், இப்போ திருச்செந்தூர் வந்துட்டேன். மடிப்பிச்சை ஏந்தியாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு வந்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. அன்னதானம் நான் அவங்கள்ட்ட சாப்பிட்றேன்னு சொன்னேன். நான் இது வரைக்கும் அன்னதானம் சாப்பிட்றதில்லை. ஆனால் இப்போ வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கு அப்படியே அவரை நினச்சிக்கிட்டே வந்தேன். ஒரு வாய் சோறு எனக்கு கிடைக்காதான்னு உண்மையுமே சொல்லுவாங்க. சாமி பார்க்குறப்பையும் நான் வரிசையில் நிற்கலை. முருகன் மேலே ஆணையா 5 நிமிஷம் தான் போயிட்டேன். அதே மாதிரி அன்னதானம் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. டோக்கன் கொடுத்தாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வருஷம், ரெண்டாவது ஒரு வருஷம், இல்லை ஒரு வாய் போதும். சாப்பிடாம நான் போக மாட்டேன். செருப்பு வேற எங்கேயோ போட்டுட்டேன். பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல. போட்டா பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு ஞாபகம். இப்போ நான் திருச்செந்தூர் வந்தாலும் ஃபோட்டோ வந்து எடுப்பேன், சரியா? அதனால் சாப்பிட்றேன். என்னென்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் அப்பே போய் எனக்கு சோறு கொடுத்துட்டார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வர்றவங்க சாப்பாடு இல்லாமல் இல்லை. முருகனோட அன்னதானத்தில் ஒரு வாய் சோறு, சரியா? என் தங்கச்சிகளுக்காகவும் நல்லா வேண்டிக்கிட்டேன். உங்களுக்காக அக்கா ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டேன். எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டதான் நினச்சி இது பண்ணுங்க, சரியா? வெயிட் பண்ணுங்கள். அதான் வச்சுட்டே வர்றாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்காக. வெயிட் என்ன வைக்கிறாங்க? பீட்ரூட் பொரியல், தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? அடுத்து ஏதோ வருது, எல்லாத்தையும் சேர்த்து காட்டுறீங்க. காய் கூட்டு. வெயிட் பண்ணுங்க, அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பழம், மைக் எடுத்துட தொண்டை கட்டிக்கிச்சு. கடல் தண்ணியை பிடிக்கும். பழம், சாப்பாடு கொண்டு வர்றாங்க. கொதிக்க சரியா? கிண்டி வச்சுருக்காங்க பாயாசம். எனக்கு அதெல்லாம் இல்லை. சாப்பாடு வந்து சீக்கிரம் கிடைக்கும் நான் நினச்சே பார்க்கல. யதார்த்தமாக தான் நான் அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. இல்லைங்களா? என்னதான் நான் சாப்பிடலன்னு யாரும் வருத்தப்படாது. நான் பெசஞ்சு தரேன், சரியா? எல்லோரும் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடலன்னு பண்ணாங்க, சரியா? அவங்களுக்கு அக்கா போட்டு விடுறேன், சாப்பிடுங்க, சரியா?
கொடுத்துட்டாரா? சாப்பிட்டானா? நிறைய அதிசயம்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு நான் விரிவாக வந்து சொல்கிறேன், சரியா? திருச்செந்தூர் முருகனோட அன்னதானம். பசி காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நான் டீ கூட குடிக்கல. அந்த ஒரு டீ குடிச்சேன்ல, இதுதான். அவரை பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதே மாதிரி நான் குடிக்கல. பாயசம் மயக்கமே வந்துருச்சு. சொன்ன மாதிரியே நேற்றுக்கடன் வச்சாச்சு, அன்னதானமாக சாப்பிட்டாச்சு. முருகன் எல்லாமே நான் கொடுத்துட்டாரு. இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் பாப்பா. அடுத்து ஒரு நேற்றுக்கடன் வச்சுருக்கேன், சொல்கிறேன், சரியா? உங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து தான் வேண்டியிருக்கேன். அக்காக்குன்னு எதுவுமே வேண்டாது, சரியா? பாய்.